விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வருஷம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்பவும் போல் பூர்ணா கொழுக்கட்டை பண்ணுறதோட பால் கொழுக்கட்டை பண்ணும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு வேணுங்கிறது வந்து அரிசி மாவு, அந்த கொழுக்கட்டை மாதிரியே தான் பதப்படுத்தின அரிசி மாவு நல்லா களைஞ்சி உணர்த்தி அந்த மாவை மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி அதை நல்லா சளிச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம், மிஷின்லையும் அரைக்கலாம். இது மாதிரி வச்சுருக்கேன். இது பேர் பதப்படுத்தின அரிசி மாவு. அது ஒரு கப் எடுத்துனேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை. ஏன்னா இந்த எதுக்காக சர்க்கரை போடுறேன்னா அந்த மாவில் வந்து கொஞ்சம் சர்க்கரை இருந்ததுன்னா அந்த கொழுக்கட்டை பாலில் ஊறும்போது அந்த சர்க்கரை வரும். ஆனாலும் அந்த மாவில் கொஞ்சம் திரிப்பு இருந்தால் கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ சர்க்கரை. அப்புறம் வந்து ஏலக்காய், குங்குமப்பூ தான் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். அதை வந்து கொஞ்சம் பாலில் கரைச்சிட்டு விட்டேன்னா நல்லாயிருக்கும். அப்படியே போட்டால் அதோடய வாசனை வராது. இப்போ இந்த 1 டம்ளர் மாவு எடுத்துட்டேன்னா 1.25 கப்பு தண்ணி எடுத்துக்கோ. தண்ணியை நல்லா கொதிக்க வைங்கோ. கொதிக்க வைக்கும்போது ஒரே ஒரு துளி உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்கும். அந்த தண்ணியில் இந்த 1/4 டம்ளர் உள்ள தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேணும்னா ஒரு வேளை கெட்டியாக இல்லை மாவை பொறுத்து தண்ணி இருக்கும், அதனால் வச்சுட்டு இந்த மாவை போட்டு கிளறிடுங்க. கிளறி நல்லா ஒரு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சா இந்த மாதிரி மாவு கிளறின மாவு இது மாதிரி இருக்கும். தண்ணியில் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு துளியூண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் தண்ணியில் தான் போட சொல்கிறேன் நான். தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரின மாவு இது மாதிரி இருக்கும். ஓகே. நான் ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் காமிக்கணுங்கிறதுக்காக நானே பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு இந்த ஷேப்பில் இருக்கும். அதை இது மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க அந்த மாவை. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் இந்த வெல்லத்தை போட்டு கரைய விடுங்க. இப்படி வெறுமனை போட்டு வெறும் இதுதான் மாவு தான் இது இல்லை, அது வேக வைக்கணும். வேக வச்ச மாவு இல்லை இப்போ கடையில மாவு அது வேக வைக்கணும். ஓகே. இது மாதிரி ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சு இந்த இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நெய் தடவிக்கிற எண்ணெய் தடவை ரைட். ஓகே. தடவிட்டு அதுக்குள்ளே வச்சு இந்த உருண்டையாக பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு வேக வைங்க. ஓ, இதை வேக வைக்கணுமா? ஆமாம். ரைட். இது பச்சை மாவு, இது மாதிரி வச்சு வேக வைங்க. நீங்கள் சின்னதாக பொறுமை இருக்குன்னா குட்டி குட்டியாக கூட உருட்டலாம். எனக்கு அது பொறுமை இல்லை, அதனால் மண்டையாக உருட்டியிருக்கேன். இதை உருட்டி இது மாதிரி மாவு பதம் தெரியுறதுலையா இது மாதிரி கலர்றதை ஒரு சொட்டு எண்ணெய், துளி உப்பு, துளி சர்க்கரை போட்டு 1.25 டம்ளர் வைங்கோ. ஆனால் அவ்வளோ இருக்காது, 1 டம்ளர்லேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் தண்ணி பத்தலை, இந்த பதத்துக்கு மாவு வரலைன்னா அந்த பச்சை தண்ணியை விடாதீங்கோ. இந்த கொதிக்க வச்ச தண்ணியை விட்டு கசஞ்சு இந்த ஷேப்பில் கொண்டு வந்து இதை வேக வச்சுருங்க. இந்த பதம் தான், இந்த பதத்தையே கையில் ஒட்டாமல் வரும் அழகாக. இதை வச்சு வேக வச்சுருங்க. இந்த மீன் டைம் இதை பால் வைக்கணும். இப்போ ஒரு கப் மாவு எடுத்துடலாம். 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அதை பொறுத்து அதை கரைய விடணும். ஓ, வெள்ளத்தை கரையணுமா? இது பேர் வெள்ளைப்பாகுன்னு பேர். ஆமாம். அப்புறம் இது வந்து டைரெக்டாக பால் கொதிச்ச பாலை இந்த வெள்ளத்தில் விட்டால் திரிஞ்சு போயிடும். அதனால் பாலை வந்து முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஓ,
அதை முதலே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு கலர்றதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது மாவு கலருங்கோ. அப்புறம் மாவு ஆடுறதுக்குள்ளே வெள்ளைப்பாக வைங்கோ. மாவு ஆடி அது பிசைஞ்சு ஆவியில் வேக வைங்கோ. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பால், அப்புறம் மாவு, அப்புறம் ஆமாம், ஏன்னா பால் ஆறணும். இந்த வெள்ளத்தில் வந்து பாலை விட்டால் சில சமயம் திரியாக ஆகிடும், சூடு பாலை விட்டால். இது கொஞ்சம் நேரம் வேணால் நிறுத்துங்க, பால் ஆற வரைக்கும். இது ஆனோன்னு காமிக்கிறேன். இது ஆகட்டும், இது ஆனோன்னு காமிக்கிறேன்.